அண்மைச் செய்தி. இன்று முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். மாணிக்கம், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களான நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல லேசான அளவுல மழை பெய்து வந்த நிலையில கடந்த 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவலா மற்றும் கூடலூர் பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் அளவுல கனமழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று சென்னையிலும் காசிமேடு பகுதியில் 7 சென்டிமீட்டர் அளவுல கனமழை பதிவாகி இருக்கிறது. இதுபோல் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்திருக்கக்கூடிய சூழல்ல நேற்று தினம் சென்னையில் பரவலாக மிதமான அளவுல மழை வந்திருக்கிறது. இந்த சூழல்ல அடுத்த இருக்கக்கூடிய நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதில் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் இன்று, நாளை மறுநாள் ஆகிய இந்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான உள்ள மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.